வசந்த் செய்திகள் தொடர்கிறது. ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடார் பேரவை உறுப்பினர்கள், சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இரண்டு நாள் வாகனங்கள் பற்றிய தேசிய மாநாடு இன்று சென்னையில் துவங்கியது. சாய் அமைப்பின் சர்வதேச தலைவர் ஆண்ட்ரூ பிரவுன் துவக்கி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மோட்டார் வாகனங்கள் பற்றிய நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த இந்த மாநாடு 6வது முறையாக நடைபெறுகிறது. இந்தியாவில் உள்ள மோட்டார் நிறுவனங்கள் அனைத்தும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றன. இயற்கை எரிவாயு இன்ஜின் பொருத்தப்பட்ட அதிநவீன பஸ் இந்த மாநாட்டை ஒட்டி பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடன் அசோக் லேலண்ட் இந்த பஸ்ஸை தயாரித்துள்ளது. குறைந்த கார்பன் ஆக்சைடு வெளியேற்றத்துடன் கூடுதல் பாதுகாப்பும் சௌகரியமும் இதுபோன்ற பஸ்களில் கிடைக்கின்றன. மாநாட்டின் தலைவர் அருண்குமார் சம்பத் புதிய சிஎன்ஜி பஸ் பற்றிய விவரங்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்ஜின் இருக்கிற முதல் பஸ் ஹைபிரிட் பஸ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஆட்டோ எக்ஸ்போல 2010 ஜனவரியில் டெல்லியில் காமிச்சது. திருப்பி இங்கே வந்து காமிக்கிறாங்க. இது ஆல்ரெடி காமன்வெல்த் கேம்ஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி டெலிகேட்ஸ் எல்லாரையும் ஒவ்வொரு ஸ்டேடியம்லேருந்து இன்னொரு ஸ்டேடியம் கலெக்ஷன் போகிறதுக்கு இது உபயோகப்படுத்திருக்காங்க. இது 3 வண்டி ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வண்டி இங்கே காமிக்கிறாங்க. இது அடுத்தது வேறு வைப்ரண்ட் குஜராத்னு வேறு இடத்துல கூட போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னாலஜிஸ் தட் அசோக் லேலண்ட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன். அண்ட் வேறு வண்டி என்னன்னா இங்கே ஆக்சுவலி ஃபோர்டு கான்டினென்டலோட இன்னொரு வண்டி கூட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மழை நாள் அவங்க வர முடியல, பட் தட் இஸ் ஆல்சோ தேர். காப்பீடு செய்தியிலிருந்து வாகன செய்திக்கு போகிறோம். வாகன விற்பனையில் சீனாவுக்கு அடுத்த இடத்தில் இந்தியா உள்ளது. அபரிமிதமாக வாகன எண்ணிக்கை அதிகரித்தாலும் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், எரிபொருள் உபயோகம் என வாகனங்களால் பிரச்சனைகளும் எக்கச்சக்கம். இவற்றை தவிர்க்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாகன தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது எப்படி என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் வாகன தொழில்நுட்பம் எப்படி உள்ளது என்பது பற்றிய சிறப்பு செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். காதை பிளக்கும் இரைச்சல் இல்லாமல், முகத்தை சுழிக்க வைக்கும் புகை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலா வந்த இந்த பேருந்து பசுமை வாகனம் என அழைக்கப்படுகிறது. எரிபொருள் இல்லாமல் பேட்டரி மூலம் இயங்கும் இந்த வாகனம் முதன்முறையாக தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னிந்திய ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப சங்கத்தின் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால அட்வான்டேஜ் என்னன்னா எமிஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ பொல்யூஷன் உங்களுக்கு அவ்வளோவா நிறைய இருக்காது. ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி. ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியில் நிறைய தடவை ஓடுறதுனால உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் அவ்வளோவா இருக்காது. அப்புறம் என்னன்னா இது பிளக் இன் ஹைப்ரிட். அப்படின்னா ராத்திரி நீங்கள் பிளக் பண்ணி நம்ம செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு காலைக்குள்ளே நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இதுக்கு என்னன்னா சிட்டி பேஸ்டு டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியில் பாரிஸ்லேருந்து தாம்பரம் போகிறது, இல்லாட்டா பாரிஸ்லேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, இல்லாட்டா சென்ட்ரல்லேருந்து இடத்துக்கு போகிறது, இது மாதிரி ரூட்ஸில் இந்த வண்டியை நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கலாம். வாகனங்களால் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம் என்பது பற்றி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 2 நாள் கருத்தரங்கில் விவாதிக்கப்படுகிறது. வாகனத்தை வாங்குறவர் தான் டெக்னாலஜி டிசைட் பண்ணுறாரு. விபத்து ஏற்பட்டால் விபத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு கருவிகள், சாதனங்களும் எங்களுக்கு வேணும். அப்போ சேஃப்டி வந்து முதல் உரிமை எடுத்துக்குது, முதன்மை பெறுது. இருக்கிற பெட்ரோல் மற்றும் டீசல் விலைவாசிகள் ஏற ஏற எல்லாரும் வந்து லாஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆயிலில் எவ்வளோ தூரம் கிலோமீட்டரில் போக முடியும்னு. அப்போ அதுக்கு வந்து என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல்னு இருக்குது, ECU. அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு அதோடைய என்வாரன்மெண்டல் ரீதியாகவும் மைலேஜ் ரீதியாகவும் ரெண்டும் வரதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த டெக்னாலஜி தான் இந்த இன்ஃபோட்ரானிக்ஸ் கான்ஃபரன்ஸில் நமக்கு பயனாகுது. சென்னையில் மட்டும் கடந்த 1997 இருந்த வாகனங்களின் எண்ணிக்கை வெறும் 3 லட்சம் தான். ஆனால் இப்போதோ 34 லட்சம் வாகனங்கள். நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கையால் பாதிப்புகளும் அதிகம். அதை தவிர்க்க இதுபோன்ற கருத்தரங்குகள் உதவும் என்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள். இப்போல்லாம் வந்துட்டு வெஹிக்கிள்ஸில் வர ஸ்மோக்கிங், அப்புறம் வந்துட்டு நாய்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் பீப்புள்ஸுக்கு அதனால் ஃபிசிக்கலாகவும் சரி, அதனால நிறையா பாதிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் நியூவாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கலாம்.
ப்ராஜெக்ட் வைஸ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே இதை பற்றின நாலேஜ் எங்களுக்கு கிடைக்கிறதுனால, ஸோ அதை நாங்கள் டைரெக்டாக ப்ராஜெக்டில் ட்ரை பண்ணும்போது எங்கள் கம்பெனிஸ் போகும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிடெண்ட் நிறைய நடந்துட்டுருக்கு. அப்புறமா ஆஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னா, என்ன டெவலப் பண்ணணுன்னா, கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னா இந்தியாவுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் இங்கேருந்து, இந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து. அமெரிக்கா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் பேட்டரிகளால் இயக்கப்படும் வாகனங்கள் பிரபலம். இந்தியாவை பொறுத்தவரை டீசல், பெட்ரோலால் இயக்கப்படும் வாகனங்கள் தான் அதிகம். அதிகரித்து வரும் எரிபொருள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு வாகன தொழில்நுட்பத்தை நாம் மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டியதும் காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரை வாகன சந்தையின் அபரிதமான வளர்ச்சிக்கு இணையாக வாகன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வளரவில்லை. அதிகப்படியான வாகன புகை வெளியேற்றம், எரிபொருள் சிக்கனம் என பல பிரச்சனைகள் இன்னும் வாகனங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு இதுபோன்ற முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்கும். கலைஞர் தொலைக்காட்சி செயலுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிபாஸ்கருடன் டி. ரமேஷ்குமார்.